ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த அப்டேட் போயிட்டே இருக்குது. ஸோ எங்கே கேம்ப்பு எப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு போன தடவை பார்த்தீங்கன்னா இது கேன்சல் ஆச்சு, மெசேஜ் வந்தது. பட் எதுக்காக கேன்சல் ஆச்சு அப்படிங்கிறது இன்னும் தெரியலை. நாங்கள் இந்த தடவை திருப்பி அப்ளை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ யார் யாருக்கு அந்த மாதிரி ஆச்சு, எந்த ரீசனால் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, யூனிட் கரண்ட் அதிகமா யூஸ் பண்ணா கேன்சல் ஆகும்ன்னு போட்டிருந்தது. எங்களுக்கு அந்த ரீசனால தான் ஆயிருக்கலாம் அப்படின்ட்டு நாங்க அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரைட்டான மெசேஜஸ் எங்களுக்கு வரல. இப்படி தான் கேன்சல் ஆச்சுன்னு. மேபி ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல கூட தப்பா இருக்கலாம். அதனால திருப்பி அப்ளை பண்ணலான்னு இருக்கோம். யார் யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க. ஜென்ரலா நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துட்டு போனா, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறத தவிர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஜூன் 4 கேம்ப் அப்படின்ட்டு அஃபிஷியலா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, ஜூன் 4த்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் டேட் கூட சொல்லல. ஜூன்லேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 2,00,000க்கும் கீழ் வருமானம் இருக்கணும். 5 ஏக்கர் குறைவான நன்சை நிலமும், 10 ஏக்கருக்கு குறைவான புன்சை நிலமும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3600 யூனிட் கரண்ட் ஒரு வருஷத்துக்கு ஓடி இருக்கணும். அதுக்கு கீழ நான் சொல்றது. இதில தான் எங்களுக்கு மேபி ரிஜெக்ட் ஆகலாம். இதுக்கான இன்கம் சர்டிஃபிகேட்டோ அல்ல நில ஆவணங்கள் எதுவுமே கனெக்ட் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன் பிகாஸ்னா நம்மளோட ஆதார் கார்டு போட்டாவே ஏ டூ இசட் எல்லாமே தெரிஞ்சிரும். அதனால நம்ம இதுக்கான எந்த அடிஷ்னல் சர்டிஃபிகேட்டும் நீங்க எடுத்துட்டு போணும்னு அவசியம் கிடையாது. எப்படி இத விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். குடும்ப தலைவி தான் இதை விண்ணப்பிக்க முடியும். அதாவது அவங்களுக்கு வயசு 21 வயசாக இருக்கணும். அதுவும் செப்டம்பர் 15, 2002 முன்னர் பிறந்தவங்களா நம்ம இருக்கணும். ஸோ இதுதான் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரே குடும்பத்தில் 2 ரேஷன் கார்டு இருக்குது, நாங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு அதுக்கான எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல. யார் யாருக்கு இது கிடைக்காதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அப்போ தான் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணணுமா வேணாமான்னு நமக்கு ஒரு டேக்ஸ் கட்டுறவங்க இது அப்ளை பண்ண முடியாது. அதான் 2 பேர் இன்கமையும் நீங்கள் காமிச்சிங்கனாலும் இதில் வாங்க முடியாது. சப்போஸ் நீங்கள் டேக்ஸ் கட்டலனாலுமே ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஒருத்தவங்களோட இன்கம் மட்டும் காமிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 2 பேர் இன்கம் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி கார், டிராக்டர், ஜீப் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கனாலும் கிடைக்காது. கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரிட்டயர் ஆகி பென்ஷன் வாங்கினாலும் இந்த ஸ்கீம் அவங்களுக்கு கிடையாது. வார்டு உறுப்பினர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இல்லை. ஆனுவல் இன்கம் பார்த்திங்கன்னா 50 லேக்ஸ்க்கு மேலே தரணும், ஆப்வியஸாக கிடையாது. ஆல்ரெடி உதவித்தொகை நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா லைக் பிஎம்ல பிரதம மந்திரி ஸ்கீம்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2000 ருபீஸ் அக்கௌண்ட்டில் சில பேருக்கு கிரெடிட் ஆகும். அந்த மாதிரி ஆகிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் உதவித்தொகை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யார் யாருக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குடும்ப தலைவி 21 வயசான எல்லாராலையும் இதை வாங்க முடியும். அந்த என்னென்ன தகுதிகள் சொல்லியிருக்காங்களோ அதன் அடிப்படையில் எல்லாருக்குமே செலக்ட் பண்ணி தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் ஆல்ரெடி நீங்கள் வாங்கிட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த உதவித்தொகை உண்டு அப்படிங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்திரா காந்தி முதியோர் தொகை வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உதவித்தொகை ஏதாவது நமக்கு கிடைக்குதா அப்படின்ட்டு. ஸோ கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு கிடையாது. கேம்ப் எங்கே அப்படிங்கிறது இப்போ ஒரே கன்ஃப்யூஷனாக இருக்குது. ஆல்ரெடி நமக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். ஜூன் மந்த் இதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க கேம்ப்புன்ட்டு. ஜூன் 4த்து தான் கேம்ப்புங்கிறத எங்கேயுமே அவங்க மென்ஷனும் பண்ணல. இந்த இடத்துல தான் கேம்ப்பு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணல. போன தடவை எங்கே கேம்ப்பு நடந்துச்சுன்னா, ரேஷன் கடை, அப்புறம் நியர்பை ஸ்கூல்ஸ், நியர்பை லைப்ரரி அந்த இடத்துல தான் கேம்ப் நடந்துச்சு. மேபி இந்த டைமும் அந்த மாதிரி இருக்கலாம். இந்த ஜூன் மந்தில் எப்போ வேணாலும் இந்த ஸ்கீமுக்கான கேம்ப் அவங்க தொடங்கலாம். அதர்வைஸ் இல்லை இதுக்கான ஒரு தனியான வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் கூட அப்லோட் பண்ண சொல்லிடலாம். ஸோ என்னங்கிறது அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லை. நாங்கள் கூட கேட்டு பார்த்தோம் இங்கே நியர்பை விஓ ஆஃபீஸ்லலாம். எங்களுக்கு இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் கேட்டுக்கோங்க. உங்கள் நியர்பை விஓ ஆஃபீஸ் இருந்தால், தாலுக்கா ஆஃபீஸ் இருந்தால் கேட்டு பாருங்கள் எப்போன்னு சொல்லிட்டு. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மேபி ஜூன் 4த் அன்னைக்கு கூட ரிலீஸ் ஆகலாம்.
ஸோ இதுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன நம்ம கொண்டு போகணும்னு இப்போ பார்க்கலாம். ரேஷன் அட்டை, அப்புறமா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக், அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 கண்டிப்பா இதெல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஆதார் கார்டு வந்து பேங்க் பாஸ்புக்கோட கனெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதில நீங்க குடுத்த ஃபோன் நம்பரும் கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. அப்பதான் நமக்கான எல்லா நோட்டிஃபிகேஷனும் கரெக்ட்டா வரும். கேன்சல் ஆச்சா? இல்ல நம்மளோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களான்னு எல்லாம் நமக்கு தெரியும். இந்த ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னால எல்லாமே சரியா இருக்கான்னு ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்களுக்கும் இந்த உரிமை தொகை கிடைக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் பை பை.